கர்த்தருடைய கோபமான வார்த்தைகள். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொள்ளாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காணமாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காணமாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப் பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவளாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்கச் செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். மோசேயின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பிரதியுத்தரம் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையில் அவருடைய இரக்கமும் நியாய தீர்ப்பும் இடம் பெற்றிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். மோசேயினுடைய பணிவான ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் தணிகிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் வார்த்தையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். மோசேயின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதில் தருகிறார். ஒரு பாவி மனம் திருந்தி தேவனிடத்தில் விசுவாசத்தோடு வரும்போது கர்த்தர் அவன் பாவங்களை உடனடியாக மன்னிக்கிறார். மோசேயைப் போலவே நாமும் மற்றவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசி ஜெபம் பண்ண வேண்டும். பரிந்து பேசும் ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. நமக்கு மற்றவர்கள் மீது அன்பும் கரிசனையும் இருந்தால் மாத்திரமே நாம் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சத்துருக்களையும் நாம் சிநேகிக்க வேண்டும் என்றும் நமக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். மோசேயினுடைய பரிந்து பேசும் ஜெபத்தினால் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அழிவுக்கு தப்பித்துக் கொள்கிறார்கள். ஒரு நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக ஏராளமான பாவிகள் தண்டனைக்கு தப்பிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதோடு தம்முடைய மகிமையையும் விளங்க பண்ணுகிறார். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்பது தீர்க்க தரிசன வாக்கியம். இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. இது 1000 வருஷ அரசாட்சியில் நிறைவேறும். எண்ணாகமம் 14:22 முதல் 24 வரை உள்ள வசனங்களில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று.
இந்த தீர்க்க தரிசனம் நிபந்தனை அற்றது என்று சிலர் கூறுகிறார்கள். மனுஷர் பாவம் செய்யும் போது அங்கு சாபம் வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியில் சாபம் இராது. ஆகையினால் அப்போது பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். மோசே கர்த்தருடைய சமூகத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணிய போது கர்த்தருடைய மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கர்த்தருடைய மகிமை தூஷிக்கப்படக்கூடாது என்பது மோசே மிகுந்த கவனத்தோடு இருந்தார். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்பதே மோசேயின் அடிப்படை ஜெபமாகும். கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறவர். தம்முடைய சொந்த ஜனத்தாரிடத்தில் பாவம் காணப்பட்டாலும் கர்த்தர் அவர்களுடைய பாவங்களையும் வெறுக்கிறவர். அவர் குற்றம் உள்ளவர்களை குற்றம் அற்றவர்களாக விடமாட்டார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் பாவத்தை வெறுக்கிறவர். அதே வேளையில் கர்த்தர் கிருபை உள்ளவராகவும் பாவிகள் மீது இரக்கம் காண்பிக்கிறவராகவும் இருக்கிறார். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். இந்த சுபாவங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமமாய் இருக்கிறது. இதுவே அவருடைய வல்லமையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்க வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணிய போது, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்தில் இருந்து பிதாவின் வார்த்தை உண்டாயிற்று. பிதாவானவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதோடு இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணவும் செய்கிறார். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. யோவான் 12:28. இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறார்கள். அவர்களுடைய கலக குணம் கர்த்தருக்கு விசனமாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தருடைய மகிமையையும் அவர் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த அவருடைய அடையாளங்களையும் கண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தன்னோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் இஸ்ரவேல் புத்திரர் தம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரணத்திற்காகத்தான் கர்த்தர் வனாந்திரத்தில் தமக்கு எதிராக கலகம் பண்ணிய இஸ்ரவேல் புத்திரரின் பழைய சந்ததியாரை அழித்து போடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை 10 முறை பரீட்சை பார்த்த சம்பவங்களின் விவரம் வருமாறு: கர்த்தர் தங்களை ஏமாற்றிவிட்டார் என்றும், எகிப்தியர் தங்களை கொன்று போடுவதற்காக தங்களை ஒரு கண்ணியில் சிக்க வைத்து விட்டார் என்றும் கர்த்தருக்கு எதிராக முறையிட்ட சம்பவம். தண்ணீருக்காக மாராவில் முறுமுறுத்தது. சீனாய் வனாந்திரத்திற்கு போய் சேர்வதற்கு முன்பாக இறைச்சிக்காகவும் அப்பத்திற்காகவும் முறுமுறுத்தது. மன்னாவை விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்து கீழ்ப்படியாமல் போனது. ரிவித்தீமில் தண்ணீருக்காக முறுமுறுத்தது. பொன் கன்றுக்குட்டியை செய்து விக்கிரகாராதனை செய்தது. தபேராவில் முறுமுறுத்தது. இறைச்சிக்காக முறுமுறுத்தது. கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிக்காமல் வேவுகாரரை கானான் தேசத்திற்கு அனுப்பியது. காதேசில் கர்த்தருக்கு எதிரான கலகம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். அவருடைய வல்லமையை பரீட்சை பார்க்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் பரீட்சை பார்க்கிறார்கள். தங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகவும் கலக குணத்தின் நிமித்தமாகவும் கர்த்தர் தங்களை தண்டிப்பாரா அல்லது தண்டியாமல் மன்னித்து விட்டு விடுவாரா என்று இஸ்ரவேல் புத்திரர் 10 முறை கர்த்தரை பரீட்சை பார்த்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பொல்லாத ஜனமாயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தமக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை கர்த்தர் கேட்கிறார். அவர் நீடிய சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவராக இருந்தாலும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் என்று கர்த்தர் கேட்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய அடையாளங்களையும் வல்லமையையும் எகிப்து தேசத்திலும் வனாந்திரத்திலும் கண்டிருக்கிறார்கள். அதன் பின்பும் அவர்கள்
கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10 முறை என்னும் வார்த்தைக்கு அநேகம் தரம் என்று பொருள். கர்த்தரை பரீட்சை பார்ப்பது இஸ்ரவேல் புத்திரரின் சுபாவமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருந்தாலும் தங்கள் பாவ சுபாவத்திலிருந்து அவர்கள் இன்னும் விடுதலை பெறவில்லை. இஸ்ரவேல் புத்திரருடைய பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். அவர்கள் பிரபுக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்பதே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் தண்டனையாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்களை கானான் தேசத்திலே குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டார். ஆனால் கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பிரவேசிக்க மாட்டார்கள். இதுவும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு நிறைவேறாது. அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஆனாலும் அவர்களுடைய பின் சந்ததியாராகிய பிள்ளைகளை கர்த்தர் கானான் தேசத்தில் பிரவேசிக்க செய்வார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தின் எல்லையிலே கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களை வனாந்திரத்திற்கு திரும்பி போகுமாறு கட்டளையிடுகிறார். தங்கள் அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாய் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள விரும்பவில்லை. ஆகையினால் அவர்கள் மறுபடியும் வனாந்திரத்திற்கு பின்னிட்டு திரும்பி போக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ தம்முடைய ஜனங்களை யுத்தம் பண்ணாமல் சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்று கூறிவிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் 40 வருஷங்களுக்கு அலைந்து திரிய வேண்டும். ஆகையினால் அவர்கள் யுத்தம் பண்ணுவதை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. தமக்கு விரோதமாக முறுமுறுத்து கலகம் பண்ணுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய நீதியினால் மரண தண்டனையை கொடுக்கிறார். அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லோரும் வனாந்திரத்திலே செத்து போவார்கள். அவர்கள் ஒரே வேளையில் ஒரே இடத்தில் செத்து போவதற்கு பதிலாக வனாந்திரத்தின் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு காலங்களில் செத்து போவார்கள். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போவோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்று சொன்னார்கள். தங்களுக்கு எது நலமாயிருக்கும் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொன்னார்களோ அந்த காரியத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணுகிறார். அவருடைய விருப்பத்திற்கு கர்த்தர் ஆமேன் என்று சொல்லுகிறார். அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் வனாந்திரத்தில் அவர்கள் பிரேதங்கள் விழும் என்பது கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்தில் கொன்று போட வேண்டும் என்பது கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் செத்து போவதற்கு முன்பாக வனாந்திரத்திலே அலைந்து திரிவார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பாதை தெரியாத பயணக்காரர்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிவது போல இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே 40 வருஷங்கள் அலைந்து திரிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்திலே 40 வருஷம் அலைந்து திரியும் போது அவர்கள் தம்முடைய முகத்தை தேட வேண்டும் என்பதும் அவர்கள் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி தம்முடைய சமூகத்தில் இருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் இந்த வனாந்திரத்திலே கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து பாவம் செய்து இங்கேயே செத்து போனாலும் அவர்கள் மறுமையிலே தம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மாத்திரமே பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும்.
அவர்கள் பூமிக்குரிய கானானில் பிரவேசிக்காவிட்டாலும் பரம கானானில் பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. கர்த்தர் அதற்காக அவர்களை 40 வருஷங்களாக வனாந்திரத்திலே அலைந்து திரிய பண்ணுகிறார். இந்த காலத்தில் அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர வேண்டும். கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் புரிந்து கொண்டு அவருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு உடன்படிக்கையின் ஜனங்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலும் வாக்குத்தத்தத்திலும் உடன்படிக்கையிலும் உண்மை உள்ளவர். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்துக் கொள்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி முறுமுறுத்து பாவம் செய்கிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுவது பாவம். இதனால் தங்களுக்கு சாபமும் தீங்குகளும் ஆபத்துகளும் வரும் என்பதை இஸ்ரவேல் புத்திரர் உணர வேண்டும். இதை இஸ்ரவேல் புத்திரர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் அவர்களை வனாந்திரத்திலே 40 வருஷம் அலைந்து திரிய பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நம்மை முற்றும் முடிய கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆனாலும் நாம் கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி கர்த்தரை விட்டு விலகி போகும்போது கர்த்தரும் நம்மை விட்டு விலகி போய் விடுவார். நாம் அவரை விட்டு விலகும் வரையிலும் அவர் நம்மோடு கூடவே இருப்பார். கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு முதலில் விலகி போக மாட்டார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே 40 வருஷங்களாக சுற்றி அலையும் போது அவர்களுடைய புதிய சந்ததியார் பிறப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உடனே கொடுத்து விட மாட்டார். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் பாதகத்தை வனாந்திரத்திலே சுமப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பிரேதங்கள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் அவர்களுடைய பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து அவர்களுடைய சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் பின்மாற்றத்தின் நிமித்தம் அவர்களுடைய பிள்ளைகள் வனாந்திரத்தில் 40 வருஷங்களுக்கு அலைந்து திரிந்து பாடுகளை அனுபவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பிள்ளைகள் வனாந்திரத்தில் பிறந்து வளரும்போது அவர்கள் கர்த்தருடைய கோபத்தை அனுபவிப்பார்கள். தங்கள் பெற்றோருடைய பாதகத்தின் நிமித்தமாக அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வேதனைகளும் பாடுகளும் உண்டாகும். இந்த வேதனைகளையெல்லாம் தங்கள் பெற்றோரின் கீழ்ப்படியாமையினால் தங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை பிள்ளைகளும் உணர்ந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து தங்கள் பெற்றோரின் சோரம் போன பாதகத்தை சுமக்கும் போது பாவத்திற்கு விரோதமாக எச்சரிக்கப்படுவார்கள். தங்கள் பெற்றோரைப் போல தாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது என்று பிள்ளைகள் மிகுந்த கவனமாயும் எச்சரிப்பாயும் ஜீவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்கள் மீது தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பையும் கடினமான தண்டனையையும் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபத்திற்கு மத்தியில் அவருடைய கிருபையும் வெளிப்படுகிறது. தமக்கு விரோதமாக கலகம் பண்ணின இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்லும் போது என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் தம்மை உத்தமமாய் பின்பற்றின காலேபுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய தாசனாகிய காலேப் என்று கர்த்தர் இந்த வசனத்தில் காலேபை பற்றி சொல்லுகிறார். எண்ணாகமம் 14:30 வசனத்தில் யோசுவாவை பற்றியும் யோசுவா 14:1, 22:13 ஆகிய வசனங்களில் ஆசாரியரை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. இவர்களும் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்து அவரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். தமக்கு விரோதமாக முறுமுறுத்த இஸ்ரவேல் சபையாரை வனாந்திரத்தில் கொன்று போடுவதாக கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர்
எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் என்று சொல்லுகிறார். உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்கள் என்பது இஸ்ரவேல் புத்திரரின் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ளவர்கள் வரைக்கும் எண்ணி தொகையற்றப்பட்டவர்களை குறிக்கிறது. 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டவர்கள் வனாந்திரத்தில் மரித்து போவார்கள். 20 வயதுக்கு உட்பட்ட தங்களுடைய பிள்ளைகள் மரித்து போகும் என்று இஸ்ரவேல் புத்திரர் பயந்தார்கள். ஆனால் அவர்களோ கானான் தேசத்திற்குள் பிரவேசித்து அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மனுஷருடைய பயத்திற்கு ஆதாரமே இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சாபமான வார்த்தைகளை சொல்லும் போது தம்மை உத்தமமாய் பின்பற்றின காலேபுக்கும் யோசுவாவுக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்லுகிறார். காலேபும் யோசுவாவும் வேறே ஆவியை உடையவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஆவிக்கும் கானான் தேசத்தை வேவுபாதற்காக போன மற்ற பிரபுக்களின் ஆவிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் இருவரும் கர்த்தரை முழுவதுமாய் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கும் விருப்பத்திற்கும் திட்டத்திற்கும் கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தர் இவர்கள் இருவருடைய கீழ்ப்படிதலையும் கனம் பண்ணுகிறார். கர்த்தர் இவர்களையும் இவர்களுடைய சந்ததியாரையும் கானான் தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். கர்த்தர் காலேபுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை முதலாவதாக சொன்னபோது அங்கே யோசுவாவை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தர் காலேபுக்கு மறுபடியும் ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லும் போது அவர் யோசுவாவுக்கும் தம்முடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணிய போது தங்கள் பிள்ளைகளும் செத்து போவார்கள் என்று ஒரு காரணத்தை சொன்னார்கள். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன என்று இஸ்ரவேல் புத்திரர் சொன்னார்கள். ஆனால் கர்த்தரோ இஸ்ரவேல் புத்திரரின் பிள்ளைகளை குறித்து வேறொரு திட்டம் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள். அவர்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை சிறுவர்களாகவோ அல்லது இனிமேல் அவர்களுக்கு பிறக்கப் போகிறவர்களாகவோ இருக்கலாம். கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிறார். இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்லுகிறார். கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் ஒரு சந்ததியை மீதமாய் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கலக குணமுள்ளவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளை தண்டியாமல் கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்களோ தேசத்தை சுதந்திரியாமல் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகவும் கலக குணத்தின் நிமித்தமாகவும் அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதை கர்த்தரும் தடை பண்ணுகிறார். அவர்கள் மறுபடியும் வனாந்திரத்திற்கு திரும்பி போகுமாறு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் வனாந்திரத்திலே 40 வருஷங்களாக சுற்றி அலைவார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். அவர்கள் வனாந்திரத்திலே செத்து போவார்கள். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் என்றும், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன்.
எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றும் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் போன்றது என்பதை விளக்குவதற்காக ஒரு சிலர் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இதை ஒரு வேதாகம கோட்பாடாக கூற முடியாது. ஒரு நாள் என்பது ஒரு நாள்தான், ஒரு வருஷம் என்பது ஒரு வருஷம்தான். என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக தம்முடைய உடன்படிக்கையில் மாறுதலை உண்டு பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இது அவருடைய உடன்படிக்கை. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளை காத்துக்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கர்த்தர் மாற்றி போடுகிறார்.